இது ஒரு சாதாரண ஒரு ஆன்மீக நூலோ இல்ல ஒரு உளவியல் சார்ந்த நூலோ கண்டிப்பா கிடையாது. காதல் உறவுகள்ல ஆரம்பத்தில் இருந்த அந்த ஈர்ப்பும் அந்த மகிழ்ச்சியும் சீக்கிரமாவே இழந்துடுறோம். நீங்க ஒருத்தரை உண்மையிலே நேசித்தா, நீங்க ஒருத்தரை உண்மையிலே காதலிச்சா அவங்களுக்கு எஜமானராக மாறாதீங்க. நீ ஒரு ஆண், நீ அழக்கூடாது, அழுதால் நீ பலவீனமானவன் அப்படின்னு சொல்லியே அவனை அளவிடாம பண்ணிடுறோம். இந்த உலகத்துல ஒரு ஆண் மகன் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்? எப்பவுமே வலிமையுடனா இருக்கணுமா? எப்பவுமே அழக்கூடாது, எப்பவுமே பயப்படக்கூடாது. இந்த குடும்பத்தை காப்பாற்ற ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தின் விதிகளை சுமக்கக்கூடிய ஒரு இயந்திரமா? இந்த மாதிரியான கேள்விகளுக்கு விடை கொடுக்கிற ஒரே புத்தகம் தான் ஆன்மீக குருவாக கருதப்படும் ஓஷோ எழுதிய த புக் ஆஃப் மேன், மனிதனின் புத்தகம். அந்த புத்தகத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். இந்த புத்தகத்துல இன்றைய ஆண் ஒரு நோயாளி, அவன் தன்னுடைய உண்மையான தன்மையை இழந்து இந்த சமூகம் கொடுக்கிற முகமுடியை அணிஞ்சுக்கிட்டு வாழ்ற ஒரு போலியான மனிதன் அப்படின்னு சொல்றாரு. அந்த போலி முகமுடியை உடைத்தெறிந்து எப்படி ஒரு ஆண்மகன் முழு மனிதனாக உருவெடுக்கிறது, எப்படி முழு மனிதனாக மாறுறது அப்படிங்கிறது தான் இந்த புத்தகத்துல மிக விரிவா தெளிவா சொல்றாங்க. அதைத்தான் நாம இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். இந்த புத்தகம் ஒரு மாறுபட்ட சிந்தனை கொண்டது. இது ஒரு சாதாரண ஒரு ஆன்மீக நூலோ இல்ல ஒரு உளவியல் சார்ந்த நூலோ கண்டிப்பா கிடையாது. அதற்கும் மேலான ஒரு உயர்ந்த நிலையிலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு மிக சிறந்த நூல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்றேன் அப்படிங்கிறதுக்கான பதில் இந்த வீடியோட எண்டுல உங்களுக்கு புரிய வரும். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசா என்னுடைய பேர் சிவக்கான, நான் ஒரு உளவியல் ஆலோசகர். நான் இந்த சேனல்ல மோட்டிவேஷனல் மற்றும் உளவியல் சார்ந்த கருத்துக்களை உங்க கூட பகிர்ந்துட்டே இருப்பேன். இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும், அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓஷோ இந்த புத்தகத்துல இந்த மனிதன் அணியக்கூடிய முக்கியமான முகமுடியை பத்தி பேசுறாரு. அவர் சொல்ற முதல் முகமுடி, இயந்திரத்தனமாக வேலை செய்யும் ஆண், இவனுக்கு உணர்ச்சிகள் கிடையாது, கடமைகள் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்க ஒரு மனிதன், ஒரு ஆண்மகன். அவனுக்கு பெயர் தி ரோபோ, இயந்திரம் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு வகையான ஆண்கள், நான் ஒரு ஆண்மகன் அப்படின்னு காட்டிக்கிறதுலயே அவங்க ரொம்ப மும்முரமா இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு முரட்டுத்தனமான ஆண்கள், இவங்களுக்கு நோய் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. கோபத்தை காட்ட தெரிந்த ஆணுக்கு அன்பையும் கண்ணீரையும் காட்ட தெரியல அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி குணங்களை கொண்ட ஆண்களை அவரு மேட்சோ அப்படின்னு சொல்றாரு. அடுத்து மதம், அரசியல், சமூகம் சொல்வதை அப்படியே கேட்டு நடக்கிற பயந்தாங்கோலி ஆண்களை பத்தி சொல்றாரு. இவங்கெல்லாம் ஸ்லேவ், அடிமை அப்படின்னு சொல்றாரு. இந்த சமூகம் ஆண்களை உற்பத்தி செய்யும் ஒரு இயந்திரமா தான் மாறிட்டு இருக்குன்னு அப்படின்னு ஓஷோ மிக கடுமையாக சாடுறாரு. அடுத்து ஆண்கள் தன் வாழ்க்கையில ஏற்று நடக்கும் பாத்திரங்களை பற்றி ஓஷோ எப்படி பாக்குறாருன்னா, மகன் எப்படி இருக்காங்கன்னா, பல ஆண்கள் வயதான பின்னும் தன்னுடைய பெற்றோரின் எதிர்பார்ப்பின் நிலையிலேயே வாழ்றாங்க. அவங்களால சுதந்திரமா சிந்திக்க கூட முடியல. கணவனை பத்தி ஓஷோ சொல்லும்போது இங்க திருமண வாழ்க்கை அப்படின்ற அமைப்பை அவரு கடுமையா எதிர்க்கிறாரு. திருமணம் அப்படிங்கிறது அன்பை சாகடிச்சு ஒருவரை ஒருவர் உடமையாக்கும் ஒரு சந்தை அப்படின்னு சொல்றாரு. ஓஷோ இங்க திருமண அமைப்பை எதிர்க்கிறாருன்னா, அந்த திருமண அமைப்பு கூடாது அப்படின்னு சொல்ல வரல. அந்த திருமண அமைப்பு எதற்காக உருவாக்கப்பட்டது, அதனுடைய அடிப்படை காரணம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்காம அதுல போய் மாட்டிக்கிட்டு தானும் கஷ்டப்பட்டு மத்தவங்களையும் கஷ்டப்படுத்துறது தான் இந்த திருமண வாழ்க்கையில தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. இப்படி பண்றதுக்கு நீ அமைதியா தனியாவே இருந்துட்டு போயிடலாம், இந்த திருமண அமைப்பு தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு காரணம் திருமண அமைப்பின் மீது உள்ள கோபம் கிடையாது, அதை சரியாக புரிந்துக்காத மக்கள் இருக்கிறாங்க அப்படின்றதுதான். அடுத்த பாத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லவ்வர், காதலன்னு சொல்றாரு. அன்பு அப்படிங்கிறது சுதந்திரம் கொடுக்கிறது. ஆனா ஆண்கள் காதல்ல அதிகாரத்தையும் ஆதிக்கத்தையும் செலுத்த முயல்றாங்க. இது காதல் கிடையாது, இது வெறும் ஆசை, இது வெறும் பயம் அப்படின்னு சொல்றாரு. நாம ஏன் திருமண வாழ்க்கையில இல்ல காதல் உறவுகள்ல ஆரம்பத்தில் இருந்த அந்த ஈர்ப்பும் அந்த மகிழ்ச்சியும் சீக்கிரமாவே இழந்துடுறோம்? ஆண் ஏன் ஒரு கணவனாக மாறும்போது ஒரு அன்பானவனாக இல்லாம ஒரு அதிகாரியா மாறுறான்? இது கோஷ ஒரு மிக அழகான ஒரு கதையை சொல்றாரு. ஒரு காலத்துல ஒரு சக்தி வாய்ந்த ராஜா இருந்தாரு. அவர் ஒரு முறை காட்டுக்கு போன போது அங்க ஒரு அசாதாரணமான மிக அழகான ஒரு பறவையை பாக்குறாரு. அந்த பறவையின் குரல் எவ்வளவு இனிமையா இருக்குன்னா, அது துயரத்துல இருக்கிற ஒரு பர்சன் கேட்டாருன்னா நொடியில அது குணமாயிடும், அந்த துயரத்திலிருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு அந்த பறவையோட குரல் இனிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அந்த பறவையோட அலையிலையும் அந்த இசையிலையும் மயங்கி போன ராஜா அதை தன்வசப்படுத்த நினைக்கிறாரு. அந்த பறவையை பிடிக்கிறாரு. பிடிச்சிட்டு அரண்மனைக்கு கொண்டு போறாரு. அது அரண்மனைக்கு கொண்டு போய் ஒரு சுத்தமான தங்கத்தால் செய்யப்பட்ட பிரம்மாண்டமான ஒரு கூண்டை கட்டுறாரு. அதுல வைரங்களை பதிக்கிறாரு. உலகிலேயே மிக சிறந்த பழங்களையும் விலை உயர்ந்த தானியங்களையும் அதற்கு உணவா கொடுக்கிறாரு. பாதுகாப்புக்கு
2 பக்கமும் காவலர்களை நியமிக்கிறாரு. ஆனா அதை எப்போ அந்த தங்க கூண்டுக்குள்ள அந்த பறவையை அடைக்கிறாரோ அப்பவே அது பாடுறதை நிறுத்திடுது. அதுக்கப்புறம் அது பாடுறதே இல்ல. இப்படியே நாட்கள் போகுது. அது ஒரு கட்டத்துல சாப்பிடாம சோகமா அப்படியே அமைதியா இருக்கு. ராஜாவுக்கு ஒரு பக்கம் கோபம், இன்னொரு பக்கம் குழப்பம். என்ன பண்றது தெரியல. நேரா அந்த பறவைகிட்டயே போயிறாரு. "உனக்கு இந்த உலகத்திலேயே மிக உயர்ந்த வீட்டை தந்திருக்கேன். மிக சிறந்த உணவை தந்திருக்கேன். முழு பாதுகாப்பையும் தந்திருக்கிறேன். ஏன் இன்னும் பாடாம அமைதியா இருக்கிற? உன்னுடைய குரலுக்காக தானே நான் உன்னை கூட்டு வந்தேன். ஏன் பாடமாட்ற?" அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா அந்த பறவைகிட்ட இருந்து எந்த பதிலும் இல்ல. அப்போ அந்த அரண்மனைக்கு ஒரு ஞானி வராரு. அந்த ராஜாவை பார்த்து சொல்றாரு, "ராஜா அவர்களே, நீங்க அந்த பறவைய நேசிக்கல. அந்த பறவை உங்களுக்கு சொந்தமாக இருக்கணும் அப்படின்ற அந்த பேராசையை தான் நீங்க நேசிக்கிறீங்க, காதலிக்கிறீங்க. அதுக்கு நீங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க. ஆனா அதுக்கு உண்மையிலேயே தேவையான ஒரு விஷயத்தை கொடுக்கவே இல்ல. அதுதான் பறந்து விரிந்த இந்த வானம். இது நீ கொடுக்கவே இல்லையே" அப்படின்னு சொல்றாரு. இப்பதான் அந்த ராஜாவுக்கு உண்மை புரியுது. தன்னுடைய தவறும் தெரிய வருது. ராஜா அந்த கூண்டை திறந்து விடுறாரு. அந்த பறவை வான்ல சேகரிச்சு பறக்குது. இப்போ அழகா பாடவும் ஆரம்பிக்குது. ஓஷோ இந்த கதை மூலமா நமக்கு சொல்ல வர்றது இதுதான். இன்றைய கணவன் மற்றும் காதலன் அப்படின்ற பாத்திரத்துல இருக்கிற ஆண்கள் எல்லாரும் இதைதான் செய்யறாங்க. அவங்க பெண்களுக்கு பண பாதுகாப்பு, வீடு, நகைகள் அப்படின்னு எல்லாத்தையும் கொடுத்து ஒரு தங்க கூண்டை உருவாக்குறாங்க. ஆனா சுதந்திரம் சுதந்திரம் அப்படிங்கிற வானத்தை அவங்க கொடுக்க மறுக்கிறாங்க. அன்பு அப்படிங்கிறது ஒருவரை உடமையாக்குறது கிடையாது. அன்பு அப்படிங்கிறது ஒருவருக்கு முழு சுதந்திரம் கொடுப்பது. நீங்க ஒருத்தரை உண்மையிலே நேசித்தா, நீங்க ஒருத்தரை உண்மையிலே காதலிச்சா அவங்களுக்கு எஜமானராக மாறாதீங்க. இந்த பறவை சிறகடித்து பறக்கக்கூடிய வானமாக மாறுங்க. இந்த சமூகமும் அரசியலும் ஒரு ஆணை எப்படி பயன்படுத்துது அப்படின்னு நீங்க சொல்ல வராரு. ஆண்களை ஆட்டி படைக்கிற 2 விஷயங்கள் அதிகாரம், பணம். அதிகாரம் அப்படின்னு சொன்னாலே அரசியல்வாதி தான் நமக்கு ஞாபகம் வருவாங்க. ஓசோ சொல்றாரு, யார் ஒருவன் தனக்குள் வெறுமையாகவும் தாழ்வு மனப்பான்மையுடன் இருக்கிறானோ அவன்தான் மத்தவங்கள ஆள துடிக்கிறான். அதிகார ஆசை அப்படிங்கிறது ஒரு மனநோய் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி ஒரு பிசினஸ் மேன் அப்படின்றது பணத்தை சேர்ப்பதை வாழ்க்கையின் லட்சியமாக வாழும் மனிதன். அவன் தன்னுடைய அக உலகத்தை இன்னர் வேர்ல்ட மறந்து பணம் சேர்க்கறத மட்டுமே குறிக்கோளா வாழ்ந்துட்டு இருக்கான். வெளி உலகத்தில் வேணா அவன் பணக்காரனா இருக்கலாம். ஆனா உள் உலகத்தில் அவன் எப்பவுமே அழகா. ஓஷோவோட ஒரு முக்கியமான தத்துவம் இதுதான். ஒவ்வொரு ஆணுக்குள்ளும் ஒரு பெண்மை இருக்குது. ஆனா ஆண்கள்னாவே அழவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்களுக்குள்ள இருக்கிற மென்மையான அன்பும் கலை உணர்வும் இந்த சமூகம் சாகடிச்சது. தனக்குள் இருக்கிற மென்மையை உணராத எந்த ஒரு ஆணும் முழுமையாக மனிதனாக மாறவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சின்ன வயசுல இருக்கும்போதே ஒரு ஆண் குழந்தைக்கு சொல்லி கொடுக்கறது இதுதான். நீ ஒரு ஆண், நீ அழக்கூடாது, அழுதால் நீ பலவீனமானவன் அப்படின்னு சொல்லி சொல்லியே அவனை அளவிடாம பண்ணிடுறோம். ஓஷோ கேட்கிறாரு, இந்த கண்ணீர் அப்படிங்கிறது கண்ணுல இருக்கிற சுரப்பிகள்ல இருந்து வரக்கூடிய ஒரு விஷயம். இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவானது கிடையாதுன்னா இயற்கை ஏன் அதை படைக்கணும்? இயற்கை ஏன் ஆணுக்கு கண்ணீரை தரணும்? ஆண்கள் தங்களுடைய உணர்ச்சிகளையும் மென்மையையும் அடக்கும் போது எப்படி மாறுறான்னு விளக்குறதுக்கு ஓஷோ ஒரு சென் கதை சொல்றாங்க, கேளுங்க. பல போர்ல மனிதர்களை கொன்று குவித்த இரக்கமே இல்லாத ஒரு முரட்டத்தனமான சாமுராய் ஒருத்தர் இருக்கிறான். அவன் பார்ப்பதற்கு ரொம்ப பயங்கரமா உணர்ச்சியற்ற ஒரு பாறை மாதிரி இருக்கான். அவன் ஒரு தடவை ஜென் குரு கிட்ட போய் நிக்கிறான். அவர்கிட்ட ரொம்ப கர்வத்தோட, எனக்கு சொர்க்கம்னா என்ன, நரகம்னா என்ன, இப்பயே சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த ஜென் குரு அவனை ஏற இறங்க பாக்குறாரு. ரொம்ப அருவருப்போட, உன்னை போன்ற ஒரு முட்டாளுக்கும் அழுக்கடைந்த ஒரு கொடூரனுக்கும் பதில் சொல்லி என் நேரத்தை நான் வீணெடுக்க விரும்புறேன். என் கண் எதிரிலே நிக்க கூடாது, ஓடி போயிடு அப்படின்றாரு. இதை கேட்ட உடனே அந்த சாமுராய்க்கு அப்படியே ரத்தம் தலைக்கேறுது. கோபத்துல கண்முன் தெரியாம தன்னுடைய கூர்மையான வாளை வெளியே எடுக்கிறான். எடுத்து அவர் தலையை வெட்டுறதுக்காக கொண்டு போறான். இப்ப அந்த ஜென்குரு அவனுடைய கண்ணை நேருக்கு நேர் பார்த்து மெதுவா சொல்றாரு, இதுதான் நரகத்தின் வாசல். அவனுக்கு ஒண்ணுமே புரியல. தன்னுடைய உயிரிய பணைய வச்சு தன் கோபத்தை உணர்த்துறதுக்காக குரு அப்படி பேசினாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறான். அந்த நொடியிலேயே அவனுடைய அகந்தை, ஈகோ நொறுங்கி போகுது. தன்னுடைய வாழை கீழே போட்டு அந்த ஞானியோட காலில் விழுந்து கதறி குலுங்கி குலுங்கி அழுகிறான். ஒரு சின்ன குழந்தை போல கதறி அழ தொடங்குறான். அவன் கண்ணுல இருந்து கண்ணீர் அருவி போல கொட்டிட்டே இருக்கு. இப்ப அந்த ஜென்குரு சிரிச்சிட்டே சொல்றாரு, இப்போது உதயத்திலிருந்து வரக்கூடிய இந்த மென்மை, இந்த கண்ணீர், இந்த நன்றி உணர்வு, இதுதான் சொர்க்கத்தின் வாசல் அப்படின்னு சொல்றாரு. ஓஷோ இந்த கதையின் மூலம் நமக்கு உணர்த்துவது என்னன்னா, அந்த சாமுராய் தன் கண்ணீரை சிந்துவதற்கு முன்பு வரை ஒரு இயந்திரமாக ரோபோவாக இருந்தான். ஆனா அவனது கண்ணீர் தான் அவனது அந்த ஈகோவை கழுவி அவனுக்குள் மறைந்திருந்த பெண்மை, அவனுக்குள் மறைந்திருந்த அந்த மென்மையை வெளிக்கொண்டு வருது அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொரு ஆணுக்குள்ளும் ஒரு பெண்மை இருக்கு.
அன்பு, கருணை, கலை உணர்வு, தியானம், இது எல்லாமே பெண்மையின் குணங்கள். கோபம், வன்முறை மட்டும்தான் ஆண்மை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆண்கள் நரகத்தில் வாழ்கிறாங்க. எப்போது ஒரு ஆண் தனக்குள்ள இருக்கிற மென்மையை ஏற்றுக்கொண்டு அழத் தயங்காமல் இருக்கிறானோ, அப்போதே அவன் முழுமையான சொர்க்கத்தை, அதாவது அமைதியை அடைகிறான்னு சொல்றாங்க. ஓஷோ இதுவரை ஒரு ஆண்மகன், அவன் ஆண்மகனாவே இல்ல, ஒரு மனிதனாவே இல்ல, மிக கொடூரனா இருக்கான், அவன் வாழ்க்கைய வாழவே தெரியல, அவன் துயரத்துல இருக்கான், ஒரு நோயில பிடிபட்டு இருக்கிறான், இதெல்லாம் சொல்லிட்டாரு. அப்போ அப்படின்னா இந்த துயரத்துல இருந்து ஆண்களுக்கு என்னதான் தீருது, இதுக்கு விடுதலையே கிடையாதா அப்படின்னு சொல்லும்போதுதான் ஓஷோ சொல்ற மிக சிறந்த ஒரு தீர்வு, ஒரு டெக்னிக் தான் சோர்பாதி புத்தா அப்படின்ற ஒரு புது மனிதனை நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. ஓஷோ இந்த புத்தகத்துல முன்வைக்கிற ஒட்டுமொத்த தத்துவத்தின் மையப்புள்ளி இதுதான் சோர்பாதி புத்தா. இது ஒரு விசித்திரமான பெயர். இரண்டு எதிர் துருவங்களை ஓஷோ ஏன் ஒன்றா இணைக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த உலகம் மனிதர்களை ரெண்டா பிரிச்சு வச்சிருக்கு. மதங்கள் நம்ம கிட்ட சொன்னதெல்லாம் ஆன்மீகம் வேண்டுமா, அப்படியானா இந்த உலகத்தை திறந்து போயிடு, சன்னியாசியாய் காட்டுக்கு ஓடிடு. இன்னொரு பக்கம் அறிவியல் மற்றும் நவீன உலகம் சொல்றது என்னன்னா, உலகத்தை நல்லா அனுபவிங்க, பணம் சம்பாதிங்க, ஆன்மீகமாவது ஒன்றாவது, எல்லாம் பொய். இது இன்னொரு பக்கம். ஆனா ஓஷோ இங்க என்ன சொல்றாருன்னா, இது இரண்டுமே மனிதனை அரைகுறையாக தான் மாத்தும், முழுமையாக்காது அப்படின்னு சொல்றாரு. இதுல இருந்து தப்பிக்க தான் அவர் சோர்பாதி புத்தா அப்படின்ற ஒரு புது மனிதனை உலகுக்கு அறிமுகப்படுத்துறாரு. புகழ்பெற்ற ஒரு நாவலோட கதாபாத்திரம் தான் இந்த சோர்பா. இவன் என்ன பண்ணுவான்னா, இந்த உலக வாழ்க்கைய, உணவை, மதுவை, இசையை, நடனத்தை, காதலை கொண்டாடுபவன், இந்த பூமிக்கு உரியவன். ஆனா இவங்கிட்ட ஆழமான அமைதியான ஆன்மீக அறிவு அப்படின்றதே இருக்காது. இவனை பொறுத்தவரையும் வாழ்க்கை வெறும் கொண்டாட்டம் மட்டும்தான். இன்னொரு பக்கம் புத்தா அப்படின்னா அமைதி, தியானம், விழிப்புணர்வு, அக உலக பேரானந்தம், இதனோட அடையாளம் தான் புத்தா. ஆனா இந்த பாரம்பரியமான ஒரு புத்தா உலக இன்பங்களை துறப்பவர். நீங்க வெறும் ஜோர்பாவாக இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை மேலோட்டமா தான் இருக்கும். இல்ல நான் வெறும் புத்தராக மட்டும் இருக்கிறேன் அப்படின்னா உங்க வாழ்க்கை வறட்சியா தான் இருக்கும். சோர்பா அப்படிங்கிறது ஃபவுண்டேஷன், அஸ்திவாரம் மாதிரி. புத்தா அப்படிங்கிறது அதுக்கு மேல கட்டக்கூடிய அரண்மனை, பேலஸ் மாதிரி. ஒரு பலமான அஸ்திவாரம் இல்லைன்னா ஒரு அழகான அரண்மனைய கட்ட முடியவே முடியாது. அப்படிதான் இந்த உலக வாழ்க்கையை நீங்க முழுசா அனுபவிக்காம ஆன்மீக வளர்ச்சி, ஆன்மீக உச்சத்தை நீங்க தொடவே முடியாது. இதை இன்னும் ஈஸியா புரியறதுக்காக ஓஷோ ஒரு கதை சொல்றாரு. இதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், கேளுங்களேன். ஒரு அடர்ந்த காட்டுல ஒரு பயங்கரமான தீ விபத்து ஏற்படுது. அங்க இருக்கிற விலங்குகளும் பறவைகளும் அலறி அடிச்சு கொண்டு எல்லாம் ஓடுது. அந்த காட்டில் நடுவுல ரெண்டு மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதுல ஒருத்தருக்கு கண்ணு தெரியாது, பார்வையற்றவன். இன்னொருத்தரால் நடக்கவே முடியாது, அவர் ஒரு முடவன். தனித்தனியா பார்த்தா ரெண்டு பேருமே அந்த தீ விபத்துல மாட்டிட்டு சாகதான் போறாங்க. ஏன்னா பார்வையற்றவனால் வேகமாக ஓட முடியும், ஆனா எங்க ஓடணும், எங்க ஓடி தப்பிக்கணும்ன்றது தெரியவே தெரியாது. அதே மாதிரி அந்த கால் இல்லாதவனால எங்க ஓடணும், எப்படி தப்பிக்கணும் அப்படின்ற வழியெல்லாம் தெரியும், ஆனா அவரால் ஓட முடியாது. ரெண்டு பேருமே தனித்தனியா செயல்பட்டா கண்டிப்பா இறந்துதான் போகணும். இதை அவங்க நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருமே ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. பலசாலியா இருக்கக்கூடிய அந்த பார்வையற்றவன் என்ன செய்யறான்னா, கால் இல்லாத அந்த நபரை அவருடைய தோலுக்கு மேல தூக்கி உட்கார வச்சுக்கிறாரு. இப்போ அவங்க ரெண்டு பேரும் தனித்தனி மனிதர்கள் கிடையாது, ஒரே உயிராக மாறுறாங்க. தோல் மேல இருக்கிற அந்த கால் இல்லாதவர் தன்னுடைய கண்கள் மூலமா வழியை காட்டுறாரு. இதுதான் புத்தா, இதுதான் விழிப்புணர்வு அப்படின்னு சொல்றாங்க. கீழே இருக்கிற பார்வை இல்லாத தன்னுடைய கால்களால் வேகமாக ஓடக்கூடிய அந்த நபர், அதுதான் சோர்பா. இப்ப ரெண்டு பேருமே சிறப்பா செயல்படுறாங்க. ரொம்ப ஈஸியா அந்த காட்டு தீயில இருந்து தப்பிச்சு வெளியே போயிடுறாங்க. இந்த கதையில வர காட்டு தீ தான் நம்முடைய நவீன வாழ்க்கை. மன அழுத்தம், பதற்றம், ஏமாற்றம் அப்படின்ற தீயில நம்ம தினம் தினம் சாகுறோம். நம்முடைய உடல், ஆசைகள், ஆற்றல் எல்லாமே அந்த பார்வையற்றவனை போல, ஜோர்பாவை போல அதுக்கு செயல்பட தெரியும். ஆனா விழிப்புணர்வு கிடையாது. நம்முடைய ஆன்மா, தியானம் எல்லாமே அந்த கால் இல்லாதவன் போலதான், அதுக்கு பார்க்க தெரியும். ஆனா உலகில் வாழ்வுல எப்படி செயல்படுறது அப்படின்றது தெரியவே தெரியாது. அதனாலதான் ஓஷோ நமக்கு தரக்கூடிய ஒரு இறுதியான ஒரு ஃபார்முலா, இறுதியான ஒரு மெத்தட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளியில ஜோர்பாவாக இருங்க, உள்ள புத்தராக இருங்க. நீங்க பிசினஸ் பண்ணுங்க, பணம் சம்பாதிங்க, உங்க குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இருங்க, இந்த இசையை கேட்டு நடனம் ஆடுங்க. அதே நேரத்துல உங்களுக்குள்ள இருக்கிற தியான அமைதிய, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த விழிப்புணர்வை, எதனோடுமே ஒட்டாம இருக்கிற அந்த சாட்சி பாவத்தை வளர்த்து கொள்ளுங்க. அதுதான் புத்தா அப்படின்னு சொல்றாரு. இந்த உலகத்தை வெறுக்காத ஒரு ஆன்மீகமே உண்மையான ஆன்மீகம்.
அதுதான் ஜோர்பாதி புத்தகம். ஆல்மோஸ்ட் நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த புத்தகத்தின் மூலமா ஒரு உளவியல் ஆலோசகரா நான் புரிஞ்சுக்கிட்டது இதுதான். எப்படி ஒரு தனி மனிதனோட ஆரோக்கியத்திற்கு உடல் நலமும் முக்கியம், மனநலமும் முக்கியமோ, அதே மாதிரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முழுமை பெறுறதுக்கு அவனுடைய வெளி உலகம் முக்கியம், அவனுடைய உள் உலகமும் முக்கியம். எப்படி நம்ம வெளிய ஆனந்தமா, சந்தோஷமா, கொண்டாட்டத்தோட நம்ம இந்த உலகத்த அனுபவிக்கிறோமோ, அதே மாதிரி நமக்குள்ள இருக்கிற ஒரு உலகம், அதிலயும் நம்ம ஒரு அமைதியையும், ஒரு ஆனந்தத்தையும் அடைய முடியும். அதுக்கு ஒரு டூல் தான் தியானம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம நெறைய பேருக்கு இந்த வெளி உலகத்துல என்ன பண்ணணும்? எப்படி சந்தோஷமா இருக்கணும்ன்றது நமக்கு தெரியுது. ஆனா இந்த உள் உலகத்துல எப்படி எப்படி வாழணும்? எப்படி அமைதிய அடையணும்? எப்படி ஆனந்தத்த அனுபவிக்கணும்? அப்படின்றது தெரியவே இல்ல. அதுக்கு ஓஷோ குடுக்குற ஒரு டூல் தான் தியானம். அதன் ஒன்றின் மூலமாகவே நம்மளுடைய இன்னர் வேர்ல்ட்ல ஆனந்தமா, மகிழ்ச்சியா, பணக்காரனா வாழ முடியும். நாம வெளிய மட்டும் பணக்காரனா இருந்தா பத்தாது. உள் உலகத்திலயும் பணக்காரனா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு மிக சிறந்த வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க் யூ சோ மச். டேக் கேர்.